ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவையும் புணர்ப்பானை சொல்றாரு. போக வாழ்க்கை இதெல்லாமே என்ன வாழ்க்கை? இந்த போக வாழ்க்கை அனுபவிச்சோன்னா திருன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நாமத்தை ஒரு நாளும் மறந்துடாதரா. இது பொய்ப்பொருள், அப்படி இது மெய்ப்பொருள்ங்கிறாரு. இது என்ன பொருள்? அது பொய்ப்பொருள்றா. நம்ம சம்பாதிச்சதெல்லாம் பொய்டா, சும்மா எல்லாம் அழிஞ்சு போடும். அதெல்லாம் காலத்தால எல்லாம் மக்கி போயிடும்டா நம்ம சம்பாதிச்ச பொருள். இறைவனுடைய நீங்காத தாழ்தாண்டா அழியாது இந்த ஜென்மத்துக்கு அப்படிங்கிறார். நம்ம எல்லாம் இது இது மாதிரி நினைக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. காரணம் உங்க வறுமை அப்படி. நம்மளுடைய வறுமைகள் எப்படி இருக்குன்னா ஏழ்மையா இருக்கும். அதனால இறைவனை சிந்திக்க நேரம் இருக்காது. நம்ம தேவைகள் அதிகமாயிட்டே போகும். இதெல்லாம் வந்துட்ட பின்னாடி குருவை பார்த்து ஞானம்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க முக்தி அடையலாம். இல்லைன்னா இந்த பொருள்லயே நீங்க மாண்டு போயிடலாம். மண்ணுலகத்துல அவ்வளவுதான் இருக்கு. இது எனக்கும் பொருந்தும், மனித குலத்துக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாத்துக்குமே அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு மேல இந்த உலகத்துல எதுவும் மானிட மனம் அவ்வளவுதான். இறைவனை நினைக்கிறது கனப்பொழுது. என்ன பொழுது? கனப்பொழுதுதான் அவரை நினைக்க முடியும். நிறைய நேரம் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ வாழ முடியாது. அவன் நினைக்கவும் உன்னை விடமாட்டான். அவனுக்கு இறைவனை நினைக்கலாம் தேவையில்லைங்க. இறை தன்மையில வாழ்ந்த ஒழுக்கமா உண்மையா பொய் சொல்லாம நேர்மையா கும்பிட்டு உண்மையா வாழ்ந்தீனாவே உனக்கு பரிசு உண்டு. போதுங்களா? என்ன உண்டு? கண்டிப்பா தருவாருங்க. இதை நான் நம்புவேங்க. நான் அப்படிதாங்க வாழ்ந்தேன். நான் அப்படிதான் வாழ்ந்தேன். எனக்கு கொடுத்தாரு. எனக்கு என்ன கொடுத்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுவும் இல்லைன்னா குறையில எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் நினைச்சதையும் கொடுத்தாரு, நினைக்காத்தையும் செல்வத்தை கொடுத்தாரு. நிறைய பேர்த்த கூட்டு வந்து காட்டினார். அவரு திரு விளையாட்டு பெருசு. எல்லாம் அள்ளி கொடுத்தாரு. நான் எந்த பொருளையும் ஒட்டாம ஓடிட்டே இருந்தேன். எந்த பொருள்லையும் ஒட்டக்கூடாது சாமி. அதெல்லாம் அடிமையாக முடியாது. அது பொய் பொருள்னு தான் தெரியுது இல்ல. என்ன பொருள்? போகமும் திருவையும் புணர்ப்பானை. இங்கதான் புனைச்சு விடுறான் ரெண்டையுமே. இறைவன் புனைச்சு விட்டாங்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதை இப்ப கடை சொல்லி முடிச்சிடறேன். அவன் புனைச்சு விட்டுருவான். சார் இதுக்கு இடையில ஒரு 20 வருஷம் சித்திரவதையா என்ன பண்ணிட்டான். தூங்க முடியல, நல்ல சோறு கிடைக்கல, சோறு நல்ல சட்டை கிடைக்கல, சைக்கிளுக்கே வழி இல்ல. நம்மள ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்திட்டான். என்ன தன்மை என்று உன்னை அறிய உன்னமை இவனை என்ன தன்மையிலதான் இறைவன் இருக்காங்கிறது அளவுக்கு அறிய முடியாத அளவுக்கு நம்மளை திருவா விட்டுட்டான். ஒரு நாள் 2 நாள்லாம் இல்ல, ஆண்டுகள் 20க்கு மேல பண்ணாத துயரம். யாரு எந்த வேலை சொன்னாலும் செய்வோம். யாரு? ஆமா சாமி. யாரோ ஒரு செல்வந்தர்கள் எதை சொன்னாலும் வேலை தப்பியும் ஏமாத்துறதும் பொய் சொல்றதும் இல்லை இந்த உலகத்துல. அவங்க எந்த நேரம் வேலை வச்சாலும் வேலை செய்வோம். தம்பி அதெல்லாம் எடுத்து கொடுப்போம். இந்த ஏர்லாம் ஓட்டுப்பா, ஓட்டி தருவோம். எல்லாரும் 2 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனாலும் நான் 6 மணி வரலும் வேலை வைப்பாங்க. ஏன்? நீ ஏழ்மையான ஆளு, உனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வைக்கலாம். நீ சொன்னா செய்வ, அவங்க சொன்னா போயிடுவாங்க. அவங்க டைம் வரலும் வேலை செய்வாங்க, சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அதே சம்பளத்துக்கு 6 மணி வரலும் வேலை செய்வேன். காரணம் அன்புங்க, ஒண்ணுமே கிடையாது. என்னது? அவங்க எந்த வேலை வச்சாலும் செய்வேன். மாடு பிடிச்சி கட்டுறது, ஜாடி போட்டு வைக்கிறது, மாட்டுக்கு தான் பால் கறந்து கொடுக்கறது, இந்த வேலை எல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை. எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுனால முதலாளிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு எனக்கு பிடிக்கும். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வேலை செய்யறோம்ல. இப்போ உங்க வீட்டுல வந்து எதிர்பார்ப்பே இல்லாம ஒருத்தர் வேலை செஞ்சா உனக்கு பிடிக்குமா பிடிக்காது? துணி எல்லாம் துவைச்சு போட்டு காய வச்சு அக்கா போயிட்டு வரட்டாக்கா அப்படின்னா அந்த அன்புக்கு எல்லையே இல்லைங்க. அப்படி 26 ஆண்டு ஓட்டுட்டான். சொல்ற வேலை எல்லாம் செய்யும். 7 மணிக்கு கூப்பிட்டு ஒரு வேலை வச்சு போயிட்டு அதை செஞ்சுட்டு வந்தாலும் செய்யும். வீட்டுல போய் சோறு எடுத்துட்டு வா, சோறு எடுத்து முதலாளி கொடுக்கும். இந்த வேலையெல்லாம் செய்ப்பா. இல்ல என்னப்பா 5 மணிக்கு வேலை, அப்பெல்லாம் 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடும்ல. 3 மணிக்கு ஆள் விட்டுருவாங்கல்ல. ஒரு கூலிக்கு போனா 3 மணிக்கு இல்ல 2:30 3க்குள்ள ஆள் விடுவாங்க. ஆனா நான் எத்தனை வரலும் வேலை செஞ்சேன்னு சொன்னேன்? 7 மணி நேரம் கூட செஞ்சிருக்கேன். நான் ஒரு நாளும் முகம் சுழிச்சது இல்லை. முகம் சுழிச்சதே கிடையாது என் வரலாற்று.
அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யும் ரெகுலரா. அப்புறம் வேலை தெரியும். இந்த 5 மாட்டுக்கு ஜாடி போட்டாகணும், 5 மாட்டுக்கு தீவனம் வெட்டி ஆகணும், 5 மாட்டுக்கு தீனி அள்ளி போட்டாகணும். எல்லாம் கட்டிவிட்டு தான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தூங்க முடியும். இந்த வேலையை ரெகுலரா வச்சிருக்கிறேன் நான். அது இஷ்டா இன்னும் வேலை வச்சாலும் செய்வேன். ஒரு நாளும் கோவிச்சுக்கிட்டதில்ல, ஒரு நாள் சம்பளம் கட்டதில்லை. இஷ்டம் அதுக்கெல்லாம் கேட்கல. இந்த சம்பளத்துக்கே வேலை செய்யும். பக்கத்துல இருக்கிறோம், அவரு சொன்னா கேட்போம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கும். எத்தனை நாள்? 25 ஆண்டு அவங்களுக்கு உழைக்கிறோம். எதுவும் தெரியாது. கள்ளம் விரைக்கலன்னா, கள்ளம் அறுக்கலன்னா, அவங்க கள்ளம் விரைச்சாங்க, கள்ளத்தை அறுத்துட்டாங்க. அவங்க விரைச்ச கள்ளம் என்னவோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. மறந்துடாதீங்க யாருமே. நல்லார் நல்கிடும் நாமெல்லாம். நீங்க நல்லவங்களா இருங்க இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நீங்க நல்லவங்களா இருங்க, நல்லதை நினைங்க, நல்லதே இருப்போம், நல்லா இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இருப்போம். அடுத்தவங்க பேர்ல பன்னீரை தெளிச்சோம், நம்ம பேர்ல 2 சொட்டு உழுவாதா? நல்ல உள்ளத்துல இறைவன் குடியிருப்பார். அதான் போகம் திரு ரெண்டுமே புனைச்சுட்டுவான். குருவிட்ட போய் தான் நீ கத்துக்கணும். உண்மை பொருள் எது, பொய்ப்பொருள் எது, மெய்ப்பொருள் எதுன்னு கத்துக்கணும். அந்த பொய்ப்பொருள் எல்லாம் அந்த உலக வாழ்க்கை, மெய்ப்பொருள் எல்லாம் இறைவன். அப்படிப்பட்ட மெய்ப்பொருளை நம்ம உணர்றதுக்கு குரு வேணும். குருவில்லாத நீ இதெல்லாம் கத்துக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பணம் எவ்வளவு தூரம் போயிருக்கு பாத்தீங்களா? பணம் எவ்வளவு தேடுதலும் நமக்கு கிடைக்கல பாத்தியா? ஏன்னு என்னைக்காவது யோசிச்சீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் யோசிக்க முடியல? உங்களை அவன் யோசிக்கவே விட மாட்டான். வறுமையை காட்டியே உங்களை கூட்டிட்டு போவான். 10ம் பத்தாத காசு கொடுப்பான். 10 ஆமா சாமி, 10ம் பத்தாத. நல்ல கார் வாங்கலாம் விட மாட்டான், பைக் வாங்க விட்டுருவான். பைக் வாங்கலுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்துருவான். அது நல்ல பைக் இல்ல, நீ ரிப்பேர் பண்ணா நீ ரிப்பேர் பண்ணி தான் ஓட்டிட்டு இருப்ப. அதை புதுசா தூக்கி வேற பைக் வாங்கலாங்கிற அளவுக்கு கூட வசதி கொடுக்க மாட்டான். உன்னை அப்படியே வழி நடத்துவான். எத்தனை ஆண்டு? எல்லாத்துக்கும் 20-30 வருஷம். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகும். ஷார்ட்டா ஏமாத்தி முன்னேறவங்க சீக்கிரம் முன்னேறிடுவாங்க. கடன் ரஜினி சாமி சொன்ன மாதிரிதான், நல்லவங்களை இறைவன் கைவிட மாட்டான், கெட்டவங்களை இறைவன் கைவிட்டுருவான். இவன் நீ கைவிட்டு நீ இறங்கிற வாழ்க்கையில கஷ்டத்துக்கு ஆளாய்க்கு. பொய்யா எந்த வேலை செஞ்சு பொருள் சேர்த்தாலும் அது எனக்கு தெரிஞ்சு நிக்கல. உழைக்கிற காசு தான் நிக்கும், உழைக்காத காசு நிலைக்காதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதானா உண்மை, சத்தியம். அந்த பூமியில சத்தியம். உழைக்காத காசு 7 ஜென்மத்துக்கு நிலைக்காது. உழைக்கிற காசு மட்டும் தான் நிக்கும். அதுவும் நம்ம உழைக்கிற காசுல உண்மை இருந்தா, அது இல்லைன்னா அது நினைக்காது. வரவனை எப்படியாவது நேற்று என்ன முந்தா நாள் ஒருத்தன் வந்து ஏதோ ஒருத்தன் இந்த புல் கட்டுறவன் அந்த என்னை ஏமாத்தானா. சத்தியமா சொல்றேங்க, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். ஏமாந்த மாதிரியே நானும் நடிச்சுட்டு போயிட்டேன். ஆனா என்ன ஏமாத்தான், என்ன ஏமாத்தணும். ஆமா சார், நானும் ஏமாந்த மாதிரியே நடிச்சேன். எங்க காட்டுல ஒரு அம்மா வந்து ஒரு நாள் வந்து வயசானவங்க தான் மட்டை வந்து திருடிட்டு போறாங்க. செக்கு மட்டை. அந்த செக்கு மட்டை 2 ரூபா தான், 2000 ரூபா போகுது. மஞ்சள் வைக்க கேட்பாங்க, லோடா ஏத்துவாங்க. இந்த அம்மா என்ன நினைச்சதே தெரியல, ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய சுமை கட்டி வச்சுட்டு இருந்தது. என்னடா கேட்காம அந்த அம்மா கட்டுது, இது என்ன போனேன் அந்த பக்கம் போனேன். அந்த அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு 20 அடி டிஃபரன்ஸ் தான் இருந்தது தென்னை பாக்தோப்புல. அந்த அம்மா பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா பாவம் ஏதோ எடுத்துட்டு போகுது, என்னை பார்த்தா கஷ்டமா இருக்குமா இருக்காத. முதலாளி பார்த்துட்டாரு, நம்ம திருடிட்டு போறோங்கிற அந்த அம்மா மனசு கஷ்டப்படுன்னு என் மனம் வருத்தப்பட்டு உண்மையாவே நான் திரும்ப வந்து வேற வழியில போய் வேற வரப்புக்கு போய் வேற காடு பார்க்க போயிட்டேன், தெந்தோப்புக்கு போயிட்டேன். சரி, அந்த அம்மா பார்த்தா வருத்தப்படாது, எடுத்துட்டு போன பின்னாடியே பிறப்போம். இது சத்தியம். அந்த பூமி ஒரு தாய் தான். அதுவும் ஏதோ அது சந்தர்ப்ப சூழ்நிலை, அதை எடுத்துட்டு போய் ஒரு 100 ரூபாய்க்கு வித்துரும். பரவாயில்ல, நம்ம அங்க போனா அதுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் சாமி. அப்படி என் மனம் இருக்கும் அப்படின்னு. காரணம் அவங்க அதை செய்யதான் பிறந்திருக்கிறாங்க. இறைவா, நம்ம அந்த நிலையில இருந்தெல்லாம் மாறிட்டோம். நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே போட்டோம், உண்மையை உணர்ந்துட்டோம். நம்ம இன்னும் அதை செய்ய போறோமா? உங்களை இறைவன் விடவே மாட்டான். உங்களை இந்த 2வது ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப எல்லாம் மேல போறதுக்கு விடவே மாட்டான். இதுலயேதான் வச்சிருக்கு பார்ப்பான். நீங்க அந்த அது என்னன்னு சொன்னா புருவ பூட்டுன்னு பேரு. என்ன பூட்டு? அந்த புருவ பூட்டு, ஞானங்கிற புருவ பூட்டை நீங்க என்னைக்கு உடைக்கிறீங்களோ அன்னைக்குதான் 3வது ஸ்டேஜுக்கு நீங்க நவர முடியும், தாவ முடியும். இல்லைன்னா 2வது ஸ்டேஜ்ல வச்சு இந்த பூமியை உங்களை முடிச்சுட்டு மண்ணுலகத்துல இறைவன் உங்களெல்லாம் கணக்கு முடிச்சுதான் வச்சிருக்கான். இது வரும். அந்த 3வது பூட்டுங்கிறதா ஞான பூட்டு. அந்த ஞான பூட்டு தான் புருவ பூட்டு. அந்த புருவ பூட்டை யாரு உடைக்கிறாங்க, தொடறாங்களோ
அவங்க தான் இறைவனை காண முடியும். அப்படிப்பட்ட இறைவனை காண்றதுக்கு ஒரு வழி அறம் பொருள் இன்பம் தான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அது குருகிட்ட போய் தான் கத்துக்க முடியும். நீங்க வாழ்ற வாழ்க்கையில தான் ஒவ்வொரு படியும் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்க வாழ்ற வாழ்க்கையில தவறு இருந்ததுன்னா கிடைக்கவே கிடைக்காது, சான்ஸே கிடையாது. இது சத்தியம். ஏன்னா நான் சொல்றது எல்லாமே நான் அனுபவிச்சதை மட்டும்தான் சொல்றேன். நான் அடுத்தவங்க அனுபவிச்சதோ, அடுத்தவங்க அறிவுரையோ, அடுத்தவங்க புத்தகத்தை பார்த்து நான் உனக்கு உபதேசமோ சத்தியமா சொல்ல மாட்டேன். இந்த உலகத்துல அது கிடையாது. நான் அனுபவிச்சது மட்டும், நான் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட இன்ப துன்பங்களை அப்படியே விலக்கி சொல்றேன். ஏன்னா இதுதான் உண்மையான நிலை, இதுதான் சத்தியம். இந்த ஸ்டேஜுக்கே நீங்க வர்றதுக்கு ஆண்டுகள் 30 வருஷம் ஆயிடும். சும்மாலாம் ஒரு நாள் 2 நாள்லாம் கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் ஒரே நாள்ல ஞான அடைஞ்செல்லாம் முடியாது சாமி. நீங்க 400 மேனி பொழுதொரு அன்னமா மாறி ஆகணும். வைரம் மாதிரி நீ உங்களை பட்டா தீட்டி ஆகணும், சின்னப்பட்டாகணும், சீரிஞ்சாகும், கஷ்டப்பட்டாகும். ஒவ்வொரு நாளும் அவனுடைய தாள்ல இருந்து மறக்காம உங்க நிலையை பார்க்கணும். இன்பத்தோண்ட ரெண்டுமே சரியா இருக்கும், 2 கண்ணு மாதிரி. அதுதான் அந்த பிரச்சனை, மூல பிரச்சனை. நான் தான் சொன்னேன், ஒண்ணு கொடுத்து கொடுக்காம உன்னை துன்பம் கொடுப்பாங்க. அப்புறம் இதை விட்டுட்டீங்கன்னா கொடுத்து உன்னை அழகு பார்ப்பாங்க. இந்த 2ஐயுமே அறுத்துட்டீங்கன்னா இறைவனே கண்ணுக்கு தெரிவார். போதுமா? இந்த 2 தான், இதுதான் சத்தியம் இந்த பூமியில. மற்றதெல்லாம் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீ இதுக்கு எந்த யோகமும் செய்ய வேணாம், எந்த தவமும் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாங்க. இந்த வழியில வாழுங்க, அற வாழ்க்கைன்னு பேர் இருக்கு. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்வார். துய்யமேனி கண்டான் துயரம் துடைத்தான், துய்ய மேனியாய் வாழ்ந்தான் துயரம் பல அறுத்தான், தெல்ல தெளிந்தான் சீவனை சிவனாக்கினான், ஜோதியாய் அவன் இருந்தானே. தெல்ல தெளிந்த ஜோதினாரு. அவர் 233 பவனத்தை சொல்லியிருக்கிறார். இதுதான் ஆரம்ப பவனம், முதல் பவனமே. எளிமையா வாழ்வோம். இறைவன் இந்த தத்துவத்தில் இருந்தாவே இறைவன் உங்க கண்ணுக்கு தெரிவாங்கிறார். போதுங்களா? நீங்க இதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட கூட தேவையில்லை. ஒழுக்கமும் அறமும் 2 கலந்து வாழ்ந்தீங்கன்னாவே கண்ணுக்கு தெரிவார்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை விட என்ன ஞானம் வேணும்? அதுலதான் சைவ சமயம், புலால் மறுக்கிறது, புலால் சாப்பிடக்கூடாது இல்ல, வள்ளல் பெருமான் நான் சொல்லியிருக்கிறார்ல. என்னது? கொலை செய்யக்கூடாது, கொலை போடுற பொருளை சாப்பிடக்கூடாது, கொலை பொருளை தான் தவிர்த்தாகணும் சொல்றாருல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.